ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 3/12/2020 வருடம் சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை தேவகுரு பிரகஸ்பதி வாரம். குரு பகவானுடைய அனுகிரகம் உள்ள நாள். ஞானகீதை தொடர்கிறது. சந்தோஷம். சர்க்குருவே துணை. ஓம் அருள்மிகு ஸ்ரீ சர்க்குருவின் திருவடியிலே போற்றி போற்றி போற்றி. ஞானகீதை 1092. உனக்கு அழுகை வரும்போது நன்றாக ஆசை தீர அழுதுவிடு, இதற்காக வெட்கப்படாதே. 1093. உன்னுள் உள்ள அழுகை முற்றிலும் உன்னை விட்டு தீரும் வரை அழுதுவிடு. அழுகையற்றவருக்கு உடல் ஆரோக்கியமாகும், வயது அதிகமாகும், தேகம் தகிடு மாதிரி இருக்கும், வாழ்வு நன்றாக இருக்கும். 1094. கவலை வந்தால் தனியாக உட்கார்ந்து நன்றாக தெளிவாக வெட்கப்படாது கவலைப்பட்டுவிடு. இதற்காக கூச்சப்படாதே. கவலைப்பட்டு முடிந்ததோ நன்றாக வெந்நீரில் குளித்துவிட்டு உண்டுவிட்டு தூங்கு. எல்லாம் நன்றாக இருக்கும். கவலைப்படுவதற்கு அஞ்சாதே. கவலைப்படுவதற்கு அஞ்சாதே. 1095. எதையும் உன்னுள் இறுக்கி மறைத்து வைக்காதே. இந்த அம்பலத்தில் எல்லாமே அம்பலந்தான், அதை கண்டு கொள்வது உன் 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 பொறுப்பு. 1096. எங்கேயும் உள்ளான் ஆகவே நீ தனித்திருந்து தினமும் இறைவனிடம் பேசு. குறைகள் சொல்லு. 1097. நீ பரத்தில் சொல்லும் குறைகள் அவன் நிச்சயமாக கேட்பான். பயனுண்டு மனம் விட்டு உன்னுள் உள்ள எல்லா உண்மைகளையும் சொல்லு. 1098. இவ்வாறு பலகாலம் சொல்லும் முறையை, இறைவனிடம் பேசும் முறையை பழக்கியதும் பயனில்லையே என்று கவலைப்படாதே. 1099. எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இரு. நிதானமாக இரு. நிதானம் என்பது உன்னை ஆழமான வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். 1100. ஒவ்வொரு நொடியிலும் நீ சாதனையால் முன்னேறுவாய். சோம்பேறித்தனத்தை நீக்கிவிடு. 1101. இறுதியில் உன் சாதனை முடிவுகள் பஞ்சபூதங்கள், உன் நண்பர்கள், சிற்சக்திகள் எல்லாம் மறைந்து ஆனந்தமாகும். 1102. இறைவனை தவிர வேறு எதற்காகவும் கவலைப்படாதே. உன் வாழ்விற்காக இருப்பவன் அவன் ஒருவனே. 1103. ஈகத்திலுள்ள அனைத்தும் ஆதி அந்தங்களில் முடிவடைகிறது. தோற்றம் முடிவு தத்துவம் மூலத்தின்
அருமையான திட்டம். ஈகத்திலுள்ள அனைத்தும் தேகத்தின் முடிவும் தத்துவத்துக்கு உட்பட்டதாகும். 1104 தோற்றம் முடிவு ஈகத்துக்கு உட்பட்ட இயக்கம் யாவும் முறையாக காலத்தோடு செயல்படுகிறது. பிரம்மாண்டமான அண்டகோளங்களிலும் அது உண்டு. 1105 ஜீவ உற்பத்தி தத்துவம் பிறப்பு அனைத்திற்கும் ஒன்றே என்றாலும் வெளிப்படுதலில் வேறுபாடு பெற்றுள்ளன. 1105 வேறு இவை இன்பம் பிணி மூப்பு சாக்காடு இவை யாவும் கருவிலேயே உள்ளது என்று பிரம்மஞானம் பேசுகிறது. ஆகவே மரணம் கருவிலேயே உள்ளது. 1107 என்று நீ இகத்திற்கு வந்தாயோ அன்றிலிருந்து பரத்தில் சென்று ஐக்கியம் அடையும் வரை உன்னுடனேயே உற்ற நண்பனாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது மரணம். இதை அறிந்து கொள். 1108 நீ பரத்தில் நன்றாக அதாவது ஏகமாக இருந்தாய். இயக்கத்திற்கு வந்துள்ளாய். இங்குள்ளவைகளை கண்டுவிட்டு மீண்டும் பரத்திற்கு செல்ல போகிறாய். உனக்கு இகமும் தெரியும் பரமும் தெரியும். 1109 இந்த உணர்வுகள் உள்ளவரை ஞானிகள் சான்றோர்கள் சிற்சக்திகள் யாவரும் உன்னை மதிப்பார்கள். 1110 இந்த அருள் ஞான பேருணர்வு வந்ததும் இதற்கு முன் இருந்த உன் எல்லா வகை புத்திகளும் நீங்கி உணர்வில் புத்தி மறைந்து விடும். 1111 உணர்வில் உன்னதமானது சிவ உணர்வு. சிவ உணர்வு அதாவது பர உணர்வு வந்ததும் தரிசனங்கள் எல்லாம் வேகமாக வந்து முடிவடையும். காட்சிகளும் கோலங்களும் வந்து முடியும். 1112 சிவ உணர்வு ஏகம் பெருவெளியில் சஞ்சரிக்கும் பரவெளியில் உலாவும். 1113 சிவ பேருணர்வு பரவெளியில் வந்ததும் சாயுஜ்யம் அதாவது நீ நீ என்ற பதவியை இருக்கப் போகிறாய். 1114 நீ என்ற உணர்வு நீங்கியதோ எல்லாமே ஒன்று என்ற உணர்வு வந்து ஒன்றே எல்லாம் என்று சிவ உணர்வை காட்டும். 1113 சிவயோகமென்னும் பேரின்ப வெள்ளம் எங்கும் பரவி இருப்பதை உணர்வாய் உணர்வாய் உணர்வால் உணர்வாய். உணர்வெல்லாம் பேரின்ப மயமாயிருக்கும் தெளிந்த நிலையில் தீரனாயிருப்பாய். 1116 ஈக பணியில் உள்ளவர்கள் ஆத்மார்த்த தியானத்தை தினமும் நள்ளிரவில் பழக வேண்டும். இது தனித்து செய்ய வேண்டும். குகையிலோ காட்டிலோ வாழ்கின்ற யோகிகளுக்கு இது தேவையில்லை. காரணம் அவர்கள் முழு நேர ஆத்மார்த்த தியானம் செய்கிறார்கள். 1113 எல்லா வகை சாதனைகளுக்கு பிறகு சாதகன் ஆத்மார்த்த தியானம் செய்ய வேண்டும். ஆத்மார்த்த தியானத்தின் போது
தேகத்திலுள்ள அகக்கருவிகள் புறக்கருவிகள் குணங்கள் யாவும் ஒடுங்குகின்றன. 1118. இத்தியானத்தில் ஆனந்தம் கிடைப்பதை விட நிம்மதி கிடைப்பதை விட இறைவன் பணியில் நீ பங்கெடுக்கிறாய் என்று பதவி கிடைக்கிறது. 1119. ஆத்மார்த்த தியானத்தில் 4 படிகள் உள்ளன. 1 மௌன நிலை, 2 ஒப்படைப்பு, 3 ஜபம், ஆழ்ந்த தியானம் சாதகன் நிலை, 4 நிச்சலன நிலை அல்லது பரசாந்த நிலை. அதன் பிறகு நமஸ்காரம் செய்து மென்மையாக தெய்வீக சிந்தனையின் போது மெதுவாக சிவ சிவ என்று ஜெபித்த வண்ணம் படுத்து நித்திரையை அழைக்க வேண்டும். 1120. உன் சிந்தனையின் ஆழத்தின் அடிதளத்திற்கு உன்னால் வர முடியுமா? அதனாலும் இன்னதென்று தெரியுமா? இக சிந்தனையின் ஆழம் குறைவு, பரசிந்தனையின் ஆழம் உன்னால் காண முடியாது. 1121. ஆத்மார்த்த தியானம் உன்னை மேல்நிலைக்கு அழைத்து செல்லும். அதிலும் 3 படிகள் உள்ளன. 1 யதார்த்த நிலைக்கு வருதல் இயல்பான. 2 உலகில் நிலையானவற்றை வேண்டுதல். 3 நிஷ்காமிய நிலையில் இருத்தல். வரும் மேன்மை நிலையில் விருப்பு வெறுப்பு இன்றி சுயநலமின்றி ஏற்று உயர்தல் இருப்பதாய் இருந்தவை, அதாவது உண்மையாயிருத்தல், உலக ஜீவராசிகளின் மேன்மைக்காக வேண்டுதல், நிஷ்காமிய நிலையில் இருத்தல். 1122. ஆத்மார்த்த தியான நிலையில் அப்படிப்படியான உணர்வுகள் வளரும். 1 இறை பேரார்வம் பொங்கி பூரித்து அமைதியாதல். 2 ஆத்மார்த்த தியானத்தில் அமர்ந்ததும் குண்டலினி சக்தி மேலோங்கி லலாடத்தில் நிற்றல். 3 ஓஜஸ் வளர்ந்து வெளியே போய் பரப்புதல். 4 காலத்தை கடந்து செல்லும் நிலை. 5 அங்கம் செயலற்று நிற்கும். 1123. ஆத்மார்த்த தியானம் புனிதமானது, சாந்தமானது. இதன் சக்தி அலைகள் எல்லாவற்றிலும் ஊடுருவ வல்லது. இதை போற்று, இதனிடம் ஆர்வம் கொள், தினந்தோறும் இடைவிடாது செய். 1124. சாதனையில் ஒவ்வொரு படியையும் கடக்க இந்த உலகை விட்டு நீண்ட தூரம் செல்வதை உணருவாய். உன்னிடம் தன் ஆற்றலை காட்டி உன்னை வீணாக்கியவைகள் நினைத்தவைகள் எல்லாம் எங்கோ ஒதுங்கி உன்னிடமிருந்து மறைந்து விடுவதை நீ அறிவாய். 1125. ஆன்மீக வெற்றிக்கு வரும் நேரத்தில் உன்னுள் உள்ளது பிரம்மாண்டமானதாக வளர்ந்து வருவதை நீ அறிவாய். இவைகளெல்லாம் உன் பெருநிலைகளை காட்டும். 1126. ஆத்மார்த்த தியானத்தில் சமாதி நிலை காலப்போக்கில் வருவதுண்டு. அப்போது இறைவன் எல்லா அனுபவங்களையும் காட்டுவான். 1127. ஒரு
ஒரு முறை ஆத்மார்த்த தியானத்தில் சமாதி நிலை கைகூடிவிட்டால் தினமும் ஆத்மார்த்த தியானத்தில் இறுதியில் சமாதி நிலை தானே வந்தெய்தோம். அது 6 மணி நேரம் வரை கூட நிலைக்கும். 1128. சமாதி நிலையும் கடந்து போ அப்பால் அப்பால் ஆயிரம் செய்திகள் உள்ளன. 1129. உனக்கு மற்றும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். சமாதியில் சகஜ நிலை சகஜ சமாதி என்ற ஒன்றுண்டு. இந்நிலை உள்ளவர்கள் மிக குறைவு. அதாவது 1,00,000 பேர் சமாதி அடைந்தார்கள் என்றால் ஒருவர்தான் சகஜ நிலைக்கு வருவார். இறைவன் நியதியும் இதுதான். 1130. இவர்கள்தான் ஆன்மீகத்திற்கு மக்களை முழுமையாக அழைத்து செல்ல முடியும். கோபுரமும் குப்பையும் இவர்களுக்கு ஒன்றே. எல்லா மக்களையும் அன்போடு இறைவனிடம் அழைத்து செல்பவர்கள் இவர்களே. இந்நிலை உள்ளவர்களிடம் சரணடை போதும். 1131. நான் நீ அவன் உலகம் என்று உனக்கு எழுதுகிறேன். என் எல்லாம் ஈகத்தின் நிலைகளாகும். உனக்கு புரிவதற்காகவே இச்சொற்களை பயன்படுத்துகிறேன். நீயும் நானும் பரத்தில் ஒன்றே. 1132. யோகத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன். அதை நிரூபணம் செய்வோர் இப்போது குறைவு. இருந்தாலும் தெரிந்து கொள். உன் இந்திரியத்தின் கசடுகள் யாவும் ஞான வெப்பத்தால் நீங்க பெற்று அது ஆவியாகி மேலே சென்று லலாடத்தில் உருண்டை போன்று உருவாகி ஓங்கார சக்தி கொண்டு சென்று நிற்கும். அது சொல்லனா பிரகாசம் கொண்டிருக்கும். இதை ஞானமணி அமுதமணி மாணிக்கம் கோபுர தீபம் ஜோதிக்கல் ரசவாத வித்தை கல்பகல் என்று பல்லாயிரம் பெயரிட்டு ஞானிகள் அழைப்பார்கள். 1133. நீ சாதனையில் நடுகட்டத்தில் உனக்கு வேண்டிய உருவத்தை பெறலாம். ஆணாக வேண்டுமென்றாலும் பிறக்கலாம், பெண்ணாக வேண்டுமென்றாலும் பிறக்கலாம். ஆண் பெண் என்பதில் உயர்வு தாழ்வு காண்பது அறிவு விளக்கம் குறைந்திருப்பவர்களின் செயலாகும். 1134. சத்து சித்து ஆனந்த நிலை பெறுதல் சாதகனின் இறுதி நிலையல்ல, பரவெளி ஐக்கியம். அதைவிட உயர்ந்தது சாயுஜ்ய நிலை. இறைவன் உனக்கு தரும் வரப்பிரசாதமாகும். 1135. அன்றாட உணவுக்கே வழியில்லாதவர்கள் மிக எளிதாக ஆன்மீகத்தில் வெற்றி காண முடியும். அதே சமயத்தில் கோடீஸ்வரர்களால் இயலாமல் போய்விடும். ஞானகீதை தொடரும். வணக்கம். வாழ்வளம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி. நன்றி.